Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு நான் குர்த்தி and pant ஸ்டிட்ச் பண்ண போறேன். நிறைய பேர் என்னோட ஸ்டிச்சிங் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸ்டிட்ச் எப்படி பண்றீங்க அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து 3rd day and 4th day கிளாஸ் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள நான் பெர்ஃபெக்ட்டா ஒரு குர்த்தியும் ஒரு பேண்ட்டும் ஸ்டிட்ச் பண்ண கத்துக்கிட்டேன். ப்ளவுஸ் வந்துட்டு இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் ஓகேயான பட் ஸ்டிச் பண்ணேன். நானாக இன்னும் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கல. ஓகேவா, குர்த்தினா இப்போ பர்ஃபெக்டாக எனக்கு தெரியும் அப்படின்றத எடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து என்னோட ஆன்லைன் கிளாஸ் வந்து மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து ஃபுல் பேட்டர்ன், அதாவது ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் நான் படிச்சுட்டு இருக்கேன். அது இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு 3 months வந்து கம்ப்ளீட் பண்ணாதான் எனக்கு அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே தெரியும். இப்போ வந்து பேசிக்காக ஒரு குர்த்தி பேண்ட் எப்படி தைக்கிறது அப்படின்றத நான் கற்றுக்கிட்டதுனால அதை நான் தைக்க போகிறேன் எனக்காக. ஓகேவா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன நடக்குது, எப்படி குர்த்தி தைக்கிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு வந்து என்னோட லென்த்து வந்து 42 ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? என்னோட லென்த்து 42. இந்த 42க்கு நான் வந்து பேண்ட் அண்ட் ஸ்ட்ரீட்டில் தான் இந்த வந்து மெட்டீரியல் வாங்கிட்டு வந்தேன். அதனால் இது 42, 43 அந்த மாதிரி லென்த்து ஃபுல்லாகவே இருக்குது. அதனால் நமக்கு மடித்து தைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி விடுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கிளாத் வந்து பார்த்திங்கன்னா 44 வருது. ஓகேவா, அதனால் ஓகே அப்படின்ட்டு இந்த லென்த் அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து நாங்கள் பேட்டர்ன் போட்டு வச்சுப்போம் என்னோட மெஷர்மெண்ட்டு. ஆக்சுவலாக இவங்க பேப்பரில் வந்து பேட்டர்ன் போட்டு சொல்லி கொடுத்து தான் நமக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. ஆல்ரெடி என் பேட்டர்ன் வந்து இருக்கிறதுனால நான் மெஷர்மெண்ட் ஆல்ரெடி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, இது என்னோட பேட்டர்ன், என்னோட மெஷர்மெண்ட்டு. ஓகேவா, இது வந்து பேட்டர்ன்ல பாக்கும்போது சின்னதா இருக்குதுப்பா. உடம்பு லெந்த் கம்மியா இருக்குது. ஓ, உடம்பா? இது 4 ஃபோல்டா பண்ணிருக்கோம்ல, 4 ஃபோல்டா இருக்குல்ல இதுல, அதனால இப்போ இதுல வந்து பின்னு குத்திக்கணும். 4 ஃபோல்ட் பண்ணிட்டு அது என்ன 4 ஃபோல்ட்? நான் துணியை 4ஆ மடிச்சுக்கணும். 4ஆ மடிச்சுக்கிட்டேனா 4 ஃபோல்டு ஃபோல்டு, சரியா? துணியை வந்து 4ஆ மடிச்சுக்கணும். மடிச்சுக்கிட்டு இங்கே கொஞ்சம் மடிச்சு தைக்கிறதுக்கு இங்கே கொஞ்சம், அதனால் இங்கே பின்னு குத்திக்கிறேன். அப்புறம் இங்கே நகராமல் இருக்கிறதுக்கு இங்கே ஒரு பின்னு குத்திக்கிறேன். முதல்ல நம்ம கட் பண்ணும்போது துணி நகரக்கூடாது. எதுக்கு பின் குத்திக்கிறேன்? மூவ் ஆகாமல் இருக்கணும். மூவ் ஆகாமல் இருக்கணும்ல. இது கட் பண்ணும்போது மூவ் ஆச்சு அப்படி. இது கொஞ்சம் லென்த் வைக்கணும்ல நீ. இதில் இந்த உன்னோட பேட்டர்ன் வந்து லென்த் கம்மியாக இருக்குதுல்ல? ஆமாம், இது ஃபுல்லாகவே லென்த் கரெக்டாக இருக்குது. ஓகேவா, இப்போ லென்த் கரெக்டாக இருக்கிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து இது ஒரு கட்டா, இது வரைக்கும் இப்படி 13 கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் 4வது கிளாஸில் இப்போ இன்னொரு சுடிதார், ஆல்ரெடி ஒரு சுடிதார் தச்சிச்சு. ஆமா, அது நல்லா ரெண்டு தச்ச இல்ல, தச்சிட்டேன். பெர்ஃபெக்ட்டா வந்ததனால இந்த வேலையை நான் பார்க்கறேன். இது நல்ல துணி, கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த துணியை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்ல துணி. ஆமா, இப்போ வந்துட்டு இதை வந்து கடைசி வரைக்கும் இப்படி இழுத்துக்கிறேன். ஓகேவா, கடைசி வரைக்கும் இழுத்துக்கிறேன். இது வந்து 13 வந்து இருக்கணும் கீழே. இதுக்கு தான் லேஸ்லாம் வாங்கி போறியா? லேஸ்லாம் வாங்கி வந்துருக்குற. ஆமா, இப்போ 13 வந்து இருக்கணும். 13னா இங்கே தான் வருது. 13 லாஸ்ட் ஃபைனல் வந்து பாட்டம் வந்து 13 வரணும். ஓகே, இப்போ இது வந்து எவ்வளோ இருக்குது? இதுவே 13 தான் இருக்குது. அப்படியே இந்த 13 அப்படியே இறக்கிட்டே வந்தேன்னா போதும், வெட்டுறதுக்கும் தைக்கிறதுக்கும். புரியுதா? இப்போ இதில் வந்து 4 இன்ச் வந்து நம்ம வெட்டுறதுக்கும் தைக்கிறதுக்கும் இங்கே விட்டுக்கணும். நான் 4 இன்ச்சில் 1/2 இன்ச்சே விட்றேன். நான் எல் போடுங்கிறதுனால. ஓகே, 4 இன்ச்சு தான் விடணும், ஆனால் நான் 1/2 இன்ச்சே விட்றேன். எதுக்கு நெக்குக்கு பார்த்தியா? ஒரு நாள் எடுக்காம விட்டா என் நிலைமை என்ன ஆகுது பார்த்தியா? பார்த்தாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? நமக்கு 1000 வேலை இருக்குதுப்பா, மற்ற வேலையெல்லாம் பார்க்க வேணாமா? என்னன்னு நினைப்பாங்க? ஒரு 500 ரூபா கொடுத்தா அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. முதல்ல மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்கே போட மாட்டீங்க, ரெடிமேடு தான் போடுவீங்க. அதெல்லாம் வந்து நம்ம தைக்காதப்ப, சரியா? இப்போ நம்ம தைக்கும் போது அந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆனால் ரெடிமேடில் இருக்கிற கிளாத்து இல்லையே, ஸ்டிச்சிங்க்கு நம்ம வாங்க போகும்போது கிடைக்க மாட்டேங்குது இல்லை? அதெல்லாம் பண்ணிக்கலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனையே இல்லைப்பா. சரி, நீ வெட்டி மூடி. நீ வெட்டுறதெல்லாம் நாங்கள் பார்த்துக்க முடியாது. அப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இப்போ அளவு வச்சு பார்த்துட்டோம். இப்போ 1/2 இன்ச் வந்து அடிக்கிறதுக்கு விட்டுட்டு நான் வந்துட்டு எப்பயுமே சிசரை தப்பாக பிடிக்கிறேன். கோன்லாம் வெட்டக்கூடாது என்ன சொன்னாங்க? அப்படி தூக்காம வெட்டணும்னு சொன்னாங்கல்ல. வெட்டணும் அப்படின்னாங்க என்ன, சரியா? இப்படி தான் வெட்டணும்.
துணி கடையெல்லாம் வெட்டுவாங்கல்ல சர்ன்னு அந்த மாதிரி வெட்டணும் நீனு. அந்த மாதிரிலாம் வெட்ட முடியாதுப்பா. நான் என்ன எல்போர்டு தான்ப்பா, என்ன நான் எக்ஸ்பர்ட் ஆகலப்பா. துணி வெட்டுறதுக்கு என்னப்பா எல்போர்டு எக்ஸ்பர்ட்டு? அதுக்குன்னு நீ காட்டு. நான் அடுத்த இது உனக்கு வெட்டிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? அடுத்த இது நீ என்ன வீடியோ எடு, நான் உனக்கு வெட்டி கொடுக்குறேன். தேவையில்லை. சும்மா கர 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 கரன்னு வெட்டிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இது வந்து ஒரு பார்ட்டு, அதுக்கப்புறம் இது ஒரு பார்ட்டு. உன் பாடி சுற்றி இருக்கிறது கரெக்டா? ரெண்டு பீஸ் எடுத்துட்டுனா இந்த பெத்தவாலா உடம்பு சுற்றி அப்படியே. ஆமாம், இது ஏ லைன் குர்த்தியாக நான் தைக்கணும். அதுக்கு வந்து எனக்கு இன்னும் மனசு. அப்படின்னா ஏ லைன் குர்த்தினா எப்படி சொல்கிறது, இந்த கட்டுலாம் வருது தெரியுமா? ஓ, இந்த மாதிரி இப்போ வந்துருக்குது. அதான் அதெல்லாம் ரெடிமேடில் தான் வரும். அதெல்லாம் ரெடிமேட் கிடையாது, அதெல்லாம் நம்ம தான் தைக்கணும். அதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் தருவாங்க. சரியா? இப்போ வந்து இது வந்து தைச்சாச்சா, இது குர்த்தி. இது வந்து முன்னாடி மாடல் பின்னாடி மாடல் எடுத்துட்டுனா கரெக்டாக வந்துச்சு. அவள்தான்ப்பா முடிஞ்சிச்சுப்பா. இப்படியே வச்சு பின் குத்திட்டு போயிடலாம். ஓகேவா? இது அவ்வளோதான். ஆனால் இன்னும் கொஞ்சம் லென்த் வேணும் பாரு. இது எவ்வளோ லென்த்தாக இருக்குது, அது கொஞ்சம் மேலே தூக்கி நிற்குது பாரு. எது மேலே தூக்கி பாரு? இந்த ட்ரெஸ்ஸோட லென்த் நீ மெஷர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சிருக்கணும். இந்த ட்ரெஸ்ஸோட லென்த்தில் இல்லை, குர்த்தி தானேப்பா இது. குர்த்தி தானே. இங்கே பாரு எவ்வளோ தூரம் இருக்குன்ட்டு. கீழே லென்த் ஜாஸ்தியாக தான் இருக்குப்பா இது. சரி, ஓகே. அதனால ஓகே. சரியா? கரெக்டாக தான் இருக்கு. இப்போ இது எடுத்தாச்சா, இதுக்கப்புறம் ஸ்லீவ் எடுக்கணும் நம்ம. ஓகேவா? கை. ஆமாம், கையினா ஸ்லீவ் வச்சா இல்லை கை வைக்க போறியா? கை வச்சு தான் எடுக்கணும். இப்போ இதை வந்து 4 ஃபோல்டு பண்ணிக்கலாமா? இதையும் 4 ஃபோல்டு தான் பண்ணணுமா? ஆமாம், இதை 4 ஃபோல்டு பண்ணிக்கணும். இதை வந்து அயன் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் அயன் பண்ணாமல் நான் பாட்டுக்கு கண்டா மீனிக் பண்ணுறேன்ப்பா. எனக்கெல்லாம் ஒரு டீச்சர் இருப்பார், பொறுமையாக சொல்லி தந்தாங்க பாரு. சரியா? இப்போ இது 4 ஃபோல்டு பண்ணிட்டுனா, இப்போ 4 ஃபோல்டு பண்ணிவிட்டு இது எப்படி வெட்டணும்? இப்படி வச்சுக்கணுமா? இப்படி வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ 4 ஃபோல்டு இதை பண்ணிட்டேன். என் கையுங்க எனக்கு என்ன தெரியும்? கையங்கன்னு என்கிட்ட கேட்டு இருந்தீங்கன்னா கை இதுதான். ஓகேவா? இது கையே ரெண்டா மடிச்சிடுவியா? ஆமாம். இப்போ இது ஓப்பன் பண்ணால் ஏதோ மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் எனக்கு தெரியுது. ஆனால் என்னப்பா கையோட அளவு வச்சு திருப்பி கட் பண்ண போற? இதை 4 ஃபோல்ட். அவள் தான் 4 ஃபோல்ட் பண்ணிட்டியா? உனக்கு நான் வெட்டி தரேன். லெஃப்ட்லேயே வெட்டுறேன் சரக்குன்னு. இப்போ இதை ஓப்பன் பண்ணால் வருமா? ஓகேவா? இப்போ என்னன்னா நான் வந்துட்டு கொஞ்சம் பஃப் வைக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். அதனால கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா விடுவேன். ஆமாம், இது எக்ஸ்ட்ரா இப்போ விட்றேன் நான் இதை. ஓகேவா? இது பஃப்புக்கு எவ்வளோ இன்ச்சு வைக்கணும்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் மடித்து தைக்க சும்மா ஒரு 2 இன்ச்சு விடு. நான் சொல்கிறது இங்கே 2 இன்ச்சு விடு. இப்போ இது ஓப்பன் பண்ணால், இப்படி ஓப்பன் பண்ணனா 2 கையும் ஓப்பன் ஆகணும். இப்படி ஓப்பன் ஆகணும். அப்படி ஓப்பன் ஆகுமா? இப்படி ஓப்பன் பண்ணா தெரியலையா? இப்படி ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகும். சரியா? இப்போ இது வந்து அழகாக வெட்டிக்கிறேன். இந்த இடத்துக்கு கரெக்டாக வெட்டிக்கிறேன். ஒரு 2 இன்ச்சு விடு. இங்கே கட் பண்ணு. பஃப் கைக்கு பத்தாது இல்லை? பஃப் கைக்கு பத்தும்பா. 3/4 வச்சுருக்கலாம்ப்பா. நான் பைத்தியக்காரிப்பா. சரி விடு. பஃப் கை 3/4 பஃப் கை வச்சா நல்லா இருக்காதுப்பா. இந்த மாதிரி ஷார்ட்டுக்கு தான் பஃப் கை வைக்கணும். பஃப்னா என்ன இது தானே? அப்புறம் என்ன விடு. 2 இன்ச்சு வச்சா போதும். எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணு. ஓகே. இப்போ இதை இங்கே வச்சுக்கிறேன். இதை வச்சுட்டு இப்போ இதை நம்ம வந்து எப்படி வேணாலும் நம்ம நகர்த்திக்கலாம். இப்போ நான் இப்படி நகர்த்துறேன், எப்படி வேணாலும் நான் நகர்த்திக்கலாம். ஓகேவா? புரியுதா? இப்போ இதில் வந்துட்டு என்னன்னா ஒரு இன்ச்சு விட்டுக்கிறேன். டேபிளில் ஸ்க்ராட்ச் பண்ணுற நீ பார்த்தேன்னா எனக்கு புரியல. நீ வந்து பின்னு குத்தாமல் இந்த வேலையை பார்த்தேன்னா என்ன வீடியோவில் பார்த்துட்டு கேட்பாங்க. நான் உனக்கு இப்படி தான் சொல்லி குத்தனா, நீ என்ன பண்ணுற? இப்போ பெரிய டேஸ் மாதிரி நீ வந்து எல்லாத்தையும் பண்ணின்னு இருக்க. இப்போ ஸ்டார்டிங்கில் எல்லாம் பின்னு குத்துவாங்க. அப்போ யாரும் நகராமல் இருக்கிறதுக்கு வந்து எல்லாருமே பண்ணுவாங்க. நகராமல் இருக்கிறதுக்கு வந்து பின்னு குத்தணும்ப்பா. அப்போ தான் வந்து நகராமல் இருக்கணும். இப்போ மோனா வரதுக்குள்ளே நான் மோனாக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சு வேறு வைக்கணும் நான். ஆமாப்பா. ஓகேவா? இப்போ இதனோட ஸ்லீவ். ஓகே. இதில் ஃப்ரண்ட்டு பேக்கு இப்போ இதில் வந்து மார்க் பண்ணணும் நான். இப்போ நீ இப்போ என்னப்பா கோட் செட் தானே தைக்க போகிற? அப்படியே சுடிதார்ன்ற கோட் செட் வேறு.
கோட் செட் வேற, ஏலைன் குர்த்தி வேற, ஓகேவா? ஆனா வந்து இது வந்து என்னன்னா இது வந்து ஓ அதுதான் ஏலைன் குர்த்தியா? ஆமா. இப்போ இது கொஞ்சம் விட்டு நான் இது பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பஃப் கைக்கு நீ கம்மியா விடுற. பஃப் கைக்கு நான் கம்மியா விடல, சரியா? இப்போ இது வந்து இது கரெக்டாக தான் வரும். ஆனால் இப்போ இங்கே இந்த பஃப்பு எப்படியோ மார்க் பண்ணுவாங்கப்பா. இப்படி எக்ஸாக்டாக நெக்குக்கு வைக்கிறப்பா அப்படியே கரெக்டாக இருக்குது. சுகராக வைக்காத பாரு. இதுதான் இங்கே சீம் கொடுக்கணும், இங்கே சீம் கொடுக்கணும், இங்கே தேவையில்லை, ஓகேவா? 4 ஃபோல்டில் பார். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீ பார்த்துக்கோ. நோட்டு புக்கெல்லாம் இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு புரியும், மற்றவங்களுக்குலாம் தெரியாது. ஆமாம், இதை சீம் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். ஓகே, இப்போ இது வந்து என்ன பண்ணணும்னா இப்போ கட் பண்ணணும். பஃப் கைக்கு மட்டும் ஒரு எடுத்து வச்சேன், அதை மட்டும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் பார்த்துட்டோம். போ. வீடியோ பார்த்துட்டியா? பார்த்துட்டேன்ப்பா. இதில் ஆஃப் இங்கே, ஓகேவா? இது மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நீ ஸ்டிச் பண்ண போறியா இல்லை கட் பண்ணி வைக்க போறியா? எது நீ அதான் யோசிச்சுன்னு இருக்கேன் என்ன பண்ணலான்ட்டு. என்னோட ட்ரெஸ் இருக்குதுல்ல, அதை ஸ்டிச் பண்ணி கொடுக்குறியா? என்னது? அந்த பிளாக்கு கை மட்டும். என்னப்பா இன்னும் பெத்த ஸ்கேல்லாம் வச்சுக்கினேன் இப்போ முஷாக. இது இப்போ என்ன பேண்ட்டா? இது பேண்ட்டு. இது லெக் கவ், சரியா? இது வச்சு கோட் போட்டோம் அப்படின்னா இது இப்போ போய் புதுசாக வாங்கிட்டு வந்து அது ஹிப் கவ், இது லெக் கவ். இது கால் கவ், இது காலுக்கு, சரியா? இப்போ இது இடுப்பு, இது கால், சரியா? தெரியுதா? நீ இதில் இதில் படு படுப்பா. நீனு கரெக்டாக இருக்குதான்னு பார்க்குறேன். என்னமோ நீ இந்த பெரிய இடுப்பு வச்சுன்னுக்கிற, இத்தினூண்டு இதுவும் எடுத்து வச்சுட்டு இது இடுப்பு இது காலுன்னு அதுலேயே தனித்தனியாக பிரிக்கிறிய. உனக்கு புரியாதுப்பா, உனக்கு புரிஞ்ச மாதிரி என்னால் பண்ண முடியாதுப்பா, புரியுதா? காட்டு, நான் உனக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி தரேன். நீ வேண்டாம், நானே கட் பண்ணிக்கிறேன், சரியா? நான் பண்ணுறேன். அப்படியே சர்ன்னு இழு நீனு, நான் அப்படி பிடிச்சிக்கிறேன். நீ வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும், சரியா? மணி என்ன? மணி 11, 12 முடிஞ்சிருவேன். இன்னத்த முடிஞ்சிருவேன். தயவுசெய்து தைக்கலாம் செய்யாத, லேட்டாக ஆகும். நாளைக்கு காலைல ஏஞ்சி கண்டினியூ பண்ணு. பா நீ என்னப்பா பிட் அடிக்கிற மாதிரி அப்பப்போ புக் எடுத்து பார்த்துன்னு கிடக்குற. இங்கே பாரு, நான் கரெக்டாக தான் இது பண்ணுறேன், சரியா? கரெக்டாக சிசர் பிடிக்கும், நான் பிடிக்கிறேன். இப்படி இழுத்துக்குன்னு கட் பண்ணணும், அதை விட்டு நீ சுற்றி வந்து கட் பண்ணுங்கிற. அப்படியெல்லாம் கிடையாதுப்பா. இங்கே பாரு, இங்கெல்லாம் இருக்குல்ல, கருவு போடு, கருவு. இது காலு, இது வந்து கால், ஓகேவா? இதுதான் காலா? கால், சரியா? இது காலு. இந்த இடுப்புக்கு வந்து இந்த ஜாயிண்ட் லூஸா இருக்கிறதுக்கு இது, சரியா? இது கட் பண்ணிட்டோமா, இதை எடுத்து இங்க வச்சிடணும், ஓகேவா? அடுத்தது இது ஒரு காலா? அது 2 காலுக்கா? எது? அது 2 காலுக்கு. அது எப்படி ஒரு கால் வரும்? அப்ப இது என்னது? இது டாப் ஹிப்பு. இப்பதான் ஹிப் கவ் வைக்கணும் நம்ம. ஹிப் கவ் இது இருக்குல்ல, இதை வந்துட்டு இப்படி 4ஆ மடிச்சுக்கணும். இது ஒரு ஓகேவா பெல்ட் பகுதி. இது பெல்ட் பகுதி. தெரியுதா உனக்கு? பரவாயில்லையே, கரெக்டாக சொல்றியே. இங்கே இது பெல்ட் பகுதி. இது வந்து ஒரு 8 இன்ச் எடுத்துக்கணும். 10 இன்ச்சே இருக்குது, ஓகேவா? நம்ம அப்படியே எடுத்துப்போம். ஸ்டடி கோ. பந்தயத்துல ஓடுற மாதிரி பேபிமா வந்து துணியை உள்ளுக்குள்ள வச்சுட்டு தைய கர 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 கரன்னு தைய அடிக்கும். தையல் அடிக்கும் போது டைம் இஸ் நவ் 11:55. எவ்வளோ நேரத்தில் இந்த பேண்ட்டை தைக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகே,
ஓகேவா? ஸ்டார்ட். பாருங்க எப்படி ஃபாஸ்ட்டாக அடிக்குது. வா ஸ்ட்ரைட்டாக வருதுப்பா. என்னப்பா இப்போ தான் ஃபாஸ்ட்டாக? ஓ அது ஆமாம், அவங்களே டீச்சர் அம்மாவே அப்படி தான் அடிக்கிறாங்க. அப்போ நீ மட்டும் நான் விதி விலக்கா? வெட்டி தான் அடிக்கணும். அதான் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு அக்கா உரத்தைக்கும், ஃபேக்ட்ரிக்கு உரத்தைக்கும், கர 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 கரன்னு அடிச்சுக்கினே இருக்கும். உரையை மட்டும்தான் எடுத்து வைக்கணும், ஜாயிண்ட் அடிக்கணும். அந்த மாதிரி நினச்சேன் நான். இது நாங்கள் வந்து உரத்தைக்கல. இல்லை அதுதான் நான் பார்த்துருக்குறேன். அது எப்படி தெரியுமா, இப்போ இது வருது இல்லை, இது இப்போ கட் பண்ணுறல, கட்லாம் பண்ணக்கூடாது. ஒரே கண்டினியூஸாக ஒரே மட்டும்தான் அந்த பெடல் அடிப்பாங்கல்ல, அது அந்த அக்கா அதனால கால் வலிக்கும்ன்ற நான் ஒரு கால் வச்சுக்கின்னு 2 பேரும் சேர்ந்து டமுக்கு ஒரே மட்டும் எடுத்து ஜாயிண்ட் அடிச்சு அடிச்சுன்னு கிடக்கும். இது வந்து எனக்கு இந்த ஃப்ரண்ட் லாக் மட்டும்தான் வர மாட்டேங்குது. நீ அதை பண்ணணும்ப்பா, அது மெயின். அது எதுக்குன்னா இங்க பாரு நூல் போயிடுச்சு பாரு. அது மட்டும்தான் எனக்கு வர மாட்டேங்குது, ஏன்னே தெரியல. ஒரு 4 வாட்டி பண்ணினா வந்துடும். அதுவும் சம்டைம்ஸ் வருது ஒழுங்கா, சம்டைம்ஸ் வந்து அது கான்சியஸா பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணணும், ஏன் பிச்சுன்னு வெளியில போயிடுது. அது மட்டும்தான் எனக்கு இடைஞ்சலா இருக்குது. இன்னொரு தையல் மேல் தையல் போட்டு வேண்டியதா, வேற என்ன பண்றது. இதுல வந்து லெஃப்ட்ல இருந்து எல்லா மிஷின்லயும் லெஃப்ட்ல இருந்து தான் ரைட்டுக்கு போகணும். என் மிஷின் வந்து சென்டர்ல இது இருக்கிறதுனால, சென்டரா இருக்கிறதுனால நூல் கோக்கிறது வந்துட்டு, அதனால நம்ம இப்படி கோக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ப்ரொசீஜரே என்னன்னா லெஃப்ட் டு ரைட்டு தான் ப்ரொசீஜர். ஆனால் நான் வந்து எப்பயுமே அதி புத்திசாலிங்க அந்த இதுவே மாற்றுவாங்க. மாற்றலை சொல்கிறேன், அந்த மாதிரி தான் எனக்கு வருதுன்றேன். இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லைன்னு. சரி, அடி பேண்ட் அடிச்சுட்டு காட்டு. எவ்வளவு ஸ்ட்ரைட்டா அழகா அடிச்சிருக்கேன் பாரு. இது ஒரு பக்கம் அது ஹிப் தானே, அது இது பேக் சைடு. ஓ பேக், கரெக்ட். இது பேக் சைடுங்க, பின்னாடி வர்றது அடிச்சிட்டேன். ஓகேவா? இன்னும் ஃப்ரண்ட் எல்லாம் இப்படி ஜாயின் பண்ணணும். இப்போ ஃப்ளீட் வைக்கணும். டக 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 டகன்னு ஃப்ளீட் வச்சுட்டு வரணும். இப்படி பா இந்த சுடிதார் இந்த கோட் செட்டை அடிக்கிற, ரெட் கலர் ஷூவை போடுற, இது டாப்பு பேண்ட் டாப்பு போடுற, ரெட் கலர் ஷூவை போடுற, நேரா கிளம்பி கூலி படத்துக்கு போறோம். ஆமாப்பா, கூலி படத்துக்கு இந்த ட்ரெஸ் நான் போட்டுன்னு வரேன்ப்பா. ஓகே, எல்லாம் அதுதான் போட்டு வான்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பேண்ட் தைச்சிட்டேன். சரியா? இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, ஃப்ளீட் எனக்கு ப்ராப்பரா வந்து ஃப்ளீட் வேணும் அப்படிங்கிறதுனால வைக்கிறேன். இல்லைன்னா நம்ம அப்படியே தைக்கும் போதே நம்ம வைக்கலாம். என்ன ஆகுதுன்னா அதே ஃப்ளீட் எனக்கு கீழே வரணும். இதெல்லாம் பேரல் பேக்கியாப்பா? அந்த மாதிரி அதே ஃப்ளீட் எனக்கு கீழே வரணும் அப்படிங்கிறதுனால இப்போ இங்கேயும் ஃப்ளீட் வேணும், எனக்கு இங்கேயும் ஃப்ளீட் வேணும்னு வச்சுன்னு இருக்கேன். கால்லையும் இங்கே கால்லையும் இப்படி ஃப்ளீட்டாக இருக்கும். இது உன்னோட கிரியேஷன். இது வரைக்கும் யாரும் கிரியேட் பண்ணல, நீ பண்ணிருக்காங்க. ஆனா பட் எனக்கு இந்த இடத்துல நான் இப்போ என்ன பண்ணலான்னு நினைச்சேன் தெரியுமா, எலாஸ்டிக் வைக்கலான்னு வச்சேன். சரியா? எலாஸ்டிக் எல்லாம் இன்னைக்கு வாங்கின்னு வந்தேன். எலாஸ்டிக் இழுத்து தான் வந்து தைக்கணும். ஓகேவா? அது எனக்கு எப்படி தைக்கிறதுன்னு தெரியல, நான் எல்போடுங்கனால. இழுக்கிற இழுப்புல என்ன ஆச்சுன்னா நீடிலே உடச்சு போச்சு. ஆமா, இதோட நீடிலே உடச்சிருச்சு. சரி, ஓகே, வேலைக்கு ஆகாதுடி. இதை வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பொறுமையாக அதை செய்வோம். இப்போதைக்கு அவசரப்பட வேணான்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஃப்ளீட் வச்சுன்னு இருக்கேன். என்னப்பா முஷ்டியா அப்படிடா முயற்சியா? இந்த மாதிரி எலாஸ்டிக் வைக்கணும் அப்படின்றதுனால வந்துட்டு லைட்டாக தான் இழுக்கணும் போல. சரியா? இந்த மாதிரி எலாஸ்டிக் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இழுத்தா வருது இந்த மாதிரி. இந்த மாதிரி எலாஸ்டிக் வைக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு எலாஸ்டிக் எல்லாம் வாங்கிட்டு வந்து கட் பண்ணிட்டேன். கரெக்டா சைஸ் எல்லாம் கட் பண்ணிட்டேன். என்ன ஆச்சுன்னா அது மிஷின்ல எப்படி இழுத்தேன்னு தெரியல, ஊசி உடஞ்சிச்சு. நீடிலேயே சேர்த்து இடிச்சு ஊசி உடச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உடஞ்ச பீஸ் எங்கன்னே தெரியல. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அப்புறம் பார்த்துப்போம். ஓகேவா? பேண்ட் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகேவா? இதோ இது ஸ்டிச் பண்ணிட்டேன். கீழே ஏன் ஸ்டிச் பண்ணலன்னா அது வந்துட்டு என்னன்னா, நான் ஒரு ஐடியா பண்ணலான்னு பார்த்தேன். சரியா? அதனால சரியா வருமான்ட்டு காலையில தான் இது கொஞ்சம் ஃப்ளீட் எடுக்கணும் இங்கே கீழே காலில்.
ஃப்ளீட் எடுத்து அயன் பண்ணிட்டு அப்புறம் நீ தைக்கணும். அதான் அதை கொஞ்சம் ஃப்ளீட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய பேண்ட்டு கொஞ்சம் அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் லூஸா நமக்கு அப்படியே இருக்கும், இல்லைன்னா அப்படியே டைட்டா இருக்க மாதிரி இருக்கும். இப்படி அழகா ஃப்ளீட் எல்லாம் வச்சிருக்க மாதிரி அயன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அழகா ஃப்ளீட் எல்லாம் வச்சிருக்க பாரு, சூப்பரா. இதுதான் ஃப்ளீட். சரிதா, இது ஃப்ளீட்டு, இது இங்கேயும் ஃப்ளீட் வச்சிருக்க பாரு. இங்கேயும் அழகா ஃப்ளீட் வச்சுட்டேன். இப்போ பேண்ட் தைச்சிட்டேன். இந்த பேண்ட்டை வந்து கொஞ்சம் மாடர்னாக பண்ணணும்னு பார்க்குறேன். பேசிக் பேண்ட் தான் இப்போ தைச்சுன்னு இருக்கேன் நான். கொஞ்சம் மாடர்னாக மாற்றணும்னு பார்த்துன்னு இருக்கேன். அது கொஞ்சம் நைட்டெல்லாம் யோசிச்சுட்டேன் காலையில் வர ஃப்ரெண்ட்ஸ். இப்போவே மாற்றணும்னா மாடர்னாக மாறாது. அதனால் இப்போ டைம் ஆகிப்போச்சு, மணி 1:30 மணி ஆயிடுச்சு. நான் வீடியோவை பார்த்து மாடர்னாக மாற்றணும்னு யோசிச்சு சரியாக வரல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுலேருந்து மாங்குன்னு தச்சு இதுதான் ஒரு வழியாக ட்ரெஸ்ஸை வந்து பக்காவா ரெடி பண்ணி போட்டுருச்சு. காட் செட்ல இது வந்து பேகி பேண்ட். என்ன பேண்ட்? பேகி சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா வந்து எனக்கு கயிறு வைக்க தான் சொல்லி கொடுத்தாங்க. நான் எலாஸ்டிக் வச்சிருக்கேன். ஆமா, பேண்ட்ல எலாஸ்டிக்கே வச்சிருச்சு. இதெல்லாம் சொல்லி கொடுக்காது. பஃப் கரெக்ட்டா வந்திருக்கு பாருப்பா. ஆமா, பெர்ஃபெக்ட்டா வந்துருச்சு. பஃப் பாரு, கரெக்ட்டா வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து. அப்படி இல்ல தூக்காத, இப்படி தான் இருக்கணும். அவ்வளவுதான், இதான் பஃப். எவ்வளவு அழகா பஃப் வச்சிருக்கேன் பாரு. நல்லா இருக்கு. கையே ஒழுங்கா தைக்க வராது எனக்கு. பஃப் வச்சிருக்கேன். சூப்பரா இருக்கு. மிஸ் எல்லாம் பார்க்கணுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து நான் தைச்சு போட்டுட்டேன். ஒரு ஓன் கிரியேஷனில் ஏதோ குழப்பி கிளப்பி தப்பாக நிறைய பிரித்து தைச்சேன். அது வந்து என்னோட சோம்பேறித்தனத்தினால இங்கேயே உட்காந்து எல்லாத்தையும் பண்ணேன். ஒரு டேபிளில் வச்சு ஒழுங்காக அளவெடுக்கணும். அதை பண்ணாமல் இங்கேயே வச்சு அளவெடுத்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை. ஆனாலுமே இப்போ ஓரளவுக்கு நெளிவு சுழிவுகள்லாம் நம்ம கத்துக்கிட்டோம். நல்லா இருக்குது. இதுக்கு ஷால்லாம் இல்லையா? கிடையாது, நம்ம தான் ஷால் வாங்கல. குவாட் செட் மாதிரி தான். குவாட் செட்டா? ஆனா குவாட் செட்டுக்கு நீ என்ன சுடிதார் டாப் மாதிரி தைச்சிர? அதெல்லாம் தைக்கணும். இப்போ வந்து இது கொஞ்சம் மாடர்னா தைச்சேன். பஃபெல்லாம் வச்சு இந்த லேஸ் எல்லாம் வச்சு நான் வர்க் பண்ணி தைச்சிருக்கேன்ல. ஆமா, இருந்தாலும் வந்து இது சுடிதார் மாதிரி தான் இருக்குதே தவிர்த்து குவாட் செட் மாதிரி இல்ல. குவாட் செட் மாதிரி வராது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குவாட் செட் வந்து ஏர்லைன் குர்த்திஸ் வந்து மண்டேலேருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாம் நிறைய கிளாஸஸ் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து டிசைனாக பிரித்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதான் என் வேலை. பேக் திருப்பி காட்டு. சொல்லி கொடுக்குறத அவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. கரெக்டாக இருக்குதுப்பா. இப்போ சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நம்ம எல்லாமே செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஓகேவா. எனக்கு பிடிச்சிருக்கு இந்த லுக்கு. ஏன்னா பேண்ட்டும் வந்து நல்லா தொலை நான் ஏதோ பண்ணி வச்சிருக்கிறேன். நல்லா இருக்குலாம் கொடுத்து கரெக்டாக பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபிட் ஆகுது. எனக்கு ஆனால் அந்த ஃப்ளீட் தெரிய மாட்டேங்குது பாரு. இது ஃப்ளீட் தெரியாது. இது வந்து கீழே வந்து இது இந்த லூஸ் அப்படின்னா எனக்கு இங்கே ஃப்ளீட் வேணும். இல்ல நீ கீழ வரைக்கும் ஃப்ளீட் வச்சிரல இல்லையா? கட் பண்ணிட்டியா? அது நல்லாவே இல்ல. தெரியல எனக்கு குட்டையா இருக்கறனால. சரி, அதனால கட் பண்ணிட்டு நார்மலாவே பின்னாடி தைச்சிட்டேன். அதனால கொஞ்சம் நான் ஓனா கிரியேட் பண்ணலான்னு ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி நான் கிரியேட் பண்ண பாருங்க. அதுதான் தப்பு. இத்தனை டைம் எனக்கு இழுத்தது. தெரிஞ்சது தைச்சிருந்தானே நேரத்துக்கு 3 மணி நேரத்துல தச்சு முடிச்சிருக்கலாம். நேத்துல இருந்து நான் தைக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் தைச்சிருக்கிறேன். பேண்ட்டே இன்னைக்கு மத்தியானம் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சேன். நீ வந்து ஸ்டார்டிங் வந்து சாதாரணமாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஓன் கிரியேஷனுக்கே போகணும். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஏர்லைன் குர்த்திஸு, இந்த அம்பர்லா கட்டு இதெல்லாம் நான் தச்சு பழகணும் ஃப்ரெண்ட்ஸ். கிராப் டாப் இது வரைக்கும் இப்போ டாப் போட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் வச்சு தைக்கிற மாதிரி நான் அதெல்லாம் ட்ரை பண்ணணும். இப்போ குர்த்தி எனக்கு ஒழுங்காக வந்துச்சு. கரெக்டாக வந்துச்சு. குர்த்தி கை விட்டுட்டு அடுத்த லெவலுக்கு போகணும். குர்த்தியா இன்னும் 2-3 நீ தச்சைனா தான் அது கன்ஃபார்ம் ஆகும். அது கூட அதை கை விட்டுட்டு அடுத்ததுக்கெல்லாம் போக கூடாது. ஆமா, அது மாதிரி தச்சு அதை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் சைஸுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால அடுத்தவங்களுக்கு தைச்சு கொடுத்தாதான் நமக்கு எப்படின்னு தெரியும். நம்ம நிறைய பேருக்கு அளவு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். எல்லாத்தையும் முடிச்சிருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை டங்கன்னு பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.